வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபிலன். என் வீடியோக்கு புதுசாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பியில் வந்து எதுக்கு வந்தேன்னு சொன்னீங்கன்னா வண்டியோட எலக்ட்ரிசல் வேலை. வண்டி வந்து டாப் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எலக்ட்ரிசல் விலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே தான் எலக்ட்ரிசல் விலைக்கு விட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பியில் இருக்குது இந்த கடை. இந்த எலக்ட்ரிசல் கடைக்கு தான் வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வண்டியை வந்து நிப்பாட்டி வச்சு வண்டியோட ஃபுல் வேலை வந்து நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக எஸ்ஆர்பி போகுது. நேராக எஸ்ஆர்பி போகலாம் இந்த ரோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேராக தரமணி வேளச்சேரி அந்த பக்கம் போகிற ரோடு. அந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை எஸ்ஆர்பி ஆறுமுகம் எலக்ட்ரிஷன் கடையில் தான் வண்டிக்கு வந்து நிப்பாட்டிக்கிறேன். எலக்ட்ரிக் வேலை பார்க்குறதுக்கு பாருங்க. நம்ம ஆட்டோவுக்கு வந்து நிப்பாட்டிங்கன்னா டாப் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தான் எல்லாம் இது முடிஞ்சதாக சீட்டு கிட்டலாம் இன்றைக்கி அடிச்சிருவாங்க. அடிச்சு இன்றைக்கி வேலை ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே இப்போ எலக்ட்ரிஷன் வேலைக்காக எலக்ட்ரிக் கடைக்கு வந்திருக்கேன். எஸ்ஆர்பி தான் வந்திருக்கேன். எஸ்ஆர்பியில் தான் வேலை பார்ப்பேன். பாருங்கள் நம்ம வண்டி நிற்கிது பார்த்தீங்கன்னா வேலை தெரியும் பாருங்கள். இன்னும் வேலை ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தான் வந்து நான் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. மதியம் ஒரு 1:30 மணி ஆயிடுச்சு. அதனால் இப்போ தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியும் இன்றைக்கி வேலை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் வேலை வீடியோ அவங்களுக்கு போடுறோம் பாருங்கள். ஓகே. நம்ம வண்டியோட வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். சாமான்லாம் எடுத்து வெளியில் வச்சுக்கிறாங்க பாருங்கள். எல்லா சாமானுமே டேஷ்போர்ட்டுக்கு அந்த இது மாட்டுறாங்க. டேஷ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்ரு மாட்டுறாங்க. எல்லாமே வச்சுக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்கள். இது வந்து ஒயர் கிட்டு எல்லாமே புதுசு. பயிர் கிட்ட எல்லாமே புதுசாக தான் போடுற மாதிரி. டேஷ்போர்ட்டும் புதுசு தான் பாருங்கள். இது டேஷ்போர்டு எல்லாமே புதுசு தான். வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது டேஷ்போர்ட்டில் மீட்டர் மாட்டிட்டாங்க. எல்லாமே புதுசு தான். வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டா போல். இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மணி தான் என் வண்டி வேலை பார்க்குறா போல். வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். வயர் கிட்டு புது வயர் எல்லாமே பிரிச்சுட்ருக்காங்க. வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வயர் எல்லாம் அந்த டேஷ்போர்ட்டு முன்னாடியே மாட்டி வச்சுருட்டாங்க. பார்த்துருப்பீங்க. அந்த டேஷ்போர்ட்டு தனித்தனியாக வரும். எல்லாமே புதுசு. இப்போ அதனால் அந்த டேஷ்போர்ட் தனித்தனியாக மாட்டி அந்த மேலே அந்த மீட்டர் இதெல்லாம் தனியாக மாட்டணும். இப்போ வந்து வயர் கிட்டை வந்து பிரிச்சுட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வயர் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாமல் எல்லாமே புதுசு. கம்ப்ளீட்டாக ரெண்டுமே புதுசு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து 2 வயருமே ஒரே மாதிரி வயரை கொடுத்துட்டாங்க கடையில். அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போய் மாற்றிட்டு வந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். வயர் கிட்டு பிரிச்சுட்ருக்கா போல். கிழிச்சிட்டு அப்புறமா மாட்ட வேண்டியது தான். அதுக்கப்புறம் மாட்ட வேண்டியது தான் பாருங்கள். பிரித்து முடித்தோன்னா மாட்டுவா போல் பாருங்கள். வயர் கிட்டு வந்து மாட்டி முடிஞ்சது. பின்னாடி வந்து இந்த லைட்டை கட்ட போகலாப்போ. இது வந்து டிங்கர் செட்லேயே கலட்டிக்கணும். டிங்கர் கலட்டில். இப்போ அதனால் இந்த பையன் கலட்டிகிட்டு இருக்கா போல். அது போல்டு சுற்றுது. அதனால் அது காட்ட முடியாமல் ரொம்ப அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே இழுத்து உடைச்சே எடுத்துட்டாப்புல லைட்டை. ஏன்னா புது லைட்டு தானே போட போகிறோம். லைட்டு வந்து புது லைட்டு தானே போட போகிறோம். வயர் கிட்டு மாட்டியாச்சு. கீழே வயர் கிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து லைட்டை மாட்டினா லைன் கொடுக்கணும். சரி பாருங்கள். ஓகே.
வேலை வந்து இப்போ தான் ஓடிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். வேலை வந்து பார்த்துட்ருக்காரு. வேலை பார்த்துட்ருக்காரா எப்படி இன்றைக்கி தான் வேலை முடிச்சு கொடுத்துருவா போல. இன்றைக்கி வந்து வேலை முடிச்சு கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காரு. வேலை முடிஞ்சிடும் இன்றைக்குள்ளே வேலை முடிச்சிடுறேன்டாரு. நைட் ஆனாலும் வேலை இன்றைக்கி முடிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைட்டு போட்டு வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். லைட்டு வந்து வேலை போட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வயர் செட் பண்ணி ஒரு லைட்டு எரிய வச்சாச்சு பாருங்கள். அந்த டேஷ்போர்ட்டு கீழே உள்ள லைட்டு அந்த வயரிங்கெல்லாம் மாட்டி எல்லாமே லைன் எல்லாம் எடுத்து விட்டா போல். ஒரு லைட்டு மட்டும் மாட்டி செக் பண்ணியாச்சு. லைட் எரிய ஒழுகிருச்சு. இனி அப்படியே ஒவ்வொரு லைட்டாக மாற்ற வேண்டியதான். பாருங்கள் வேலை எப்படி பண்ணியிருக்கிறான்னு சொல்லி பாருங்கள். வேலை வந்து அவ்வளோ சுத்தம் நீட்டாக பொறுமையாக ஒவ்வொன்றையும் பொறுமையாக பார்த்து பண்ணுறா போல். இப்போ வந்து வேலை செய்கிற பையன் தான் மணி. பாருங்கள் பார்த்துட்டே இருங்க. ஓகே. அவருக்கு அக்கௌண்ட் போட்ட மாற்றி விடுறாங்க.
டேஷ்போர்டு செட் பண்ணி மாட்டிட்டாச்சு, அது படியை வச்சு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெளியில் இறங்கி வர்றா போல், வெளியில் இறங்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஹெட்லைட்டு மாட்ட போகிறா போல். பாருங்கள், ஹெட்லைட்டு மாட்டிகிட்ருக்காங்க. இண்டிகேட்டர் ஆல்ரெடி மாட்டியாச்சு. அடுத்தது வந்து இப்போ ஹெட்லைட்டு மாற்றி அதை செக் பண்ணுறாங்க. பாருங்கள், அது அவ்வளோ ஒரு வேலை, ஒரு சுத்த பத்தம், நல்ல ஒரு நீட்டு பொறுமையாக பார்ப்பா போல். அதுதான் நான் போனது மணி 1:30, இது 1:30 போனது. நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துட்டே இருக்காங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக கொஞ்சம் ஒன்று ஒன்றா அப்படியே ஒரு லைனும் வர வரத்தை தான் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், செட் பண்ணியாச்சா? லைட்டு செட் பண்ணியாச்சு. பாருங்கள், செட் பண்ணி பார்க்குறா போல், ஹெட் டிப்பை போட்டு பார்க்குறா போல். பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஒரு வேலை, சுத்த பத்தம், பொறுமையாக. என்னதான் இருந்தாலும் ஒரு வேலை இன்றைக்குள்ள நம்ம எந்த வேலையை எடுத்தாலும் நம்ம பொறுமையாக சொன்னது தான். அது வந்து நீ அர்ஜென்ட் பண்ணி பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து அரைகுறை மாதிரி இருக்கும். அதனால் நீங்களே பாருங்கள், எப்படி வேலை சுத்தம், எப்படி நீட்டாக, எப்படி பொறுமையாக பார்க்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ ஒரு சுத்தம். இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷமாக மேலே வேலை செய்கிறா போல். எஸ்ஆர்பி ஆர்மோ பண்ணிட்டு அவர் தான் ஓனரு. பார்த்திங்கனால தெரியும். பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், அப்படி ஒரு வேலை சுத்தமாக. பாருங்கள், எல்லா பக்கமும் பாருங்கள். வண்டி அந்த பக்கம் பாருங்கள், கீழே க்ரீன் லைட்டு முடிஞ்சா. இப்போ தான் அந்த அடுத்த லைட்டு செட் பண்ணிகிட்ருக்கா போல். மற்ற பக்கம் போடணும்ல, அந்த பக்கம் போடணும்ல. அப்போ அதனால் அந்த லைட்டை செட் பண்ணிகிட்ருக்காங்க. செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மாட்ட வேண்டியது தான். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக அந்த ஒவ்வொன்றும் அப்படியே ஒன்று தனித்தனியாக அப்படியே செட்டாக வந்துடும். அதை அப்படியே வச்சு மாட்டி பொறுமையாக செட் பண்ணி அப்படியே செட் பண்ண வேண்டியது தான். பார்த்துட்டே இருங்க, தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு பொறுமையாக, எப்படி சொல்கிறது, இந்த அர்ஜென்ட்டு அவசரம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கமாக அப்படியே பொறுமையாக, நல்ல ஒரு பொறுமையாக நல்ல நீட்டாக வேலை பார்ப்பாங்க. நான் வண்டி எல்லா வண்டியுமே இங்கே தான் வேலை பார்ப்பேன். எப்போயுமே வண்டி எடுத்த நாள்லேருந்து இன்னும் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 10-11 வருஷமாக 12 வருஷமாக பார்த்திங்கன்னு சொன்னால் 12 வருஷமாக இங்கே தான் நான் எல்டிசி வேலை பார்ப்பேன். எஸ்ஆர்பியில் இங்கே தான் பார்ப்பேன். நீங்களும் வராது பார்க்கணும் உங்களோட சொல்லிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், நல்லா நீட்டாக சுத்தபத்தமாக பார்ப்பாங்க. உண்மையிலேயே அவ்வளோ ஒரு என்ன ஒன்று கொஞ்சம் இல்லை, இது கொஞ்சம் கூலிகள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சின்ன முன்ன பின்ன வரும். மற்றபடி வேலையெல்லாம் அவ்வளோ சுத்தபத்தமாக நம்ம கேட்குற மாதிரி எந்த இடத்துல எங்கெங்கே லைட்டு வேணுமோ எல்லா இடத்துலையும் அவங்க அந்த வேலையை நம்ம சுத்தபத்தமாக நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்ன ஒன்று அங்கே போனால் அவர்கிட்ட போனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேலைக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து அர்ஜென்ட் பண்ணி இது பண்ணால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், முடியாதப்பா நீ போய் நாளைக்கு வாப்பா அப்படின்வாங்க. பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி வேலை முடிச்சுட்டு வரணும். நாங்களும் அதே மாதிரி தான் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி தான் இந்த வேலை அவங்கள்ட்ட செஞ்சுட்ருக்குறோம். என்ன ஒன்று இப்போ நம்ம வந்து எடுத்த உடனே போனோடனே ஆனால் அர்ஜென்ட்டு, எனக்கு அவசரம், சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அவர் சொல்லுவார், இல்லையாப்பா நீ கிளம்பிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையிலே அனுப்பி விட்டுவார். பாருங்கள், வயிறு வழியில் வரலையா? ரெண்டு சூறாக தான் இருக்கா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்புறமா வாய்ஸ் கொடுத்து போடுவேன். அப்புறம் வாய்ஸ் கொடுவேன். வீட்டில் ஒன்றுமே எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுத்து போடுவேன். அந்த யூடியூப்பில் வந்துடும் அவ்வளோ மணி. அது பழைய பின் அது நல்லா இருக்காது. அந்த பேஸ்ட்டு போடல உள்ள, அது உள்ளே போடணுமா? பேஸ்ட்டு போடலையா?
ஏன் வீடியோ தான் சொன்னீங்க? வீடியோ தான் சொன்னீங்க. வரேன் சார். கட் பண்ணணுமாடா? கட் பண்ணணுமா? ஒரு நிமிஷம் வரேன். அந்த சைடை வச்சு விட்டானா அப்படியே எடுத்துகிட்டு போயிடல. மோட்டர் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டாரு. ஒரு நிமிஷம் கையிடும். ஓகே. ஃப்ரெண்டில் முன்னாடி வந்து வேலை முடிஞ்சது பாருங்கள். ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர் இதெல்லாம் மாட்டி, மேல் டூம் இதெல்லாமே மாட்டி, மேல் கேஸ் எல்லாமே மாட்டாங்க, கவர் எல்லாமே மாட்டி வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அதே மாதிரி உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ளேயும் லைட்டு கீட்டே எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. எல்லா லைட்டும் செட் பண்ணி லைட்டெல்லாம் எரிய விட்டாங்க. இனி அப்படியே கொஞ்சம் சில்லற வேலை தான் இருக்குது. சில்லற வேலையை அப்படியே ஒரு லைட்டாக ஒட்டி எக்ஸ்ட்ரா லைட்டெல்லாம் ஒட்டணும். அதெல்லாம் ஒட்டி அதெல்லாம் பார்த்துட்டாலே வேலை முடிஞ்சிடும். பெரிய வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து சில்லற வேலை தான் இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் லைட்டு வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மேலே இப்போ டாப் லைட்டு கொடுத்துட்ருக்காரு பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்னா மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே லைட்டு செட் பண்ணி விட்ருக்கேன். அவர் வந்து இப்போ அது நானே லைட்டு செட் பண்ணி வந்துட்டேன். இந்த பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒன்று க்ரீனு ஒன்று ப்ளூ அந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கிறேன். மேலே வந்து அதை வந்து நாங்கள் டாப்பு ஆரோன் ராஜேஷ் நம்ம பசங்க அவங்களே ரீப்பரில் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரீப்பரில் போட்டு 2 லைட்டையும் போட்டு மேலே மைக்கை அடித்து போட்டு கொடுத்தாச்சு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா
உள்ளே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்கில் ரெடி பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்டு வேலை முடிஞ்சதில்ல. அடுத்தது வந்து பேக்கில் இப்போ பேக்கில் பின்னாடி செட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பின்னாடி வேலை பார்த்துட்ருக்காரு பாருங்கள். ஒவ்வொன்று பின்னாடி இப்போ பின்னாடி வந்து பார்க்கிங் செட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் அந்த ரிவர்ஸ் லைட் வருதில்ல, அதில் நடுவில் ஒரு ப்ளூ கலர் லைட்டு போட சொல்லியிருக்கிறேன். அப்போ அதனால் அந்த ப்ளூ கலர் லைட்டு செட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்டு வேலை முடிஞ்சுது. இப்போ பேக் வேலை நடந்துகிட்ருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே பொறுமையாக தான் பண்ணுவாங்க. அர்ஜென்ட்டாக வேலை பார்த்தா இப்போ எலக்ட்ரிஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்ட்டாக வேலை பார்த்தா ஒன்றும் அதனால் இது உடனே முடிகிற வேலை இல்லை. அதனால் அது பொறுமையாக தான் பார்க்கணும். அர்ஜென்ட் பட்டால் இது இன்னும் ஒரே நாளில் முடிய போகிறது. அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகி எல்லாமே இதாகிடும். அதனால் பொறுமையாக தான் பார்க்கணும் பாருங்கள். இப்போ ஒன்று தான் பார்க்குறாங்க பாருங்கள். அவ்வளோ அதனால தான் நம்ம இங்கே வந்து பார்க்குறது. வேலை அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னால தெரியும் பாருங்கள். லைட்டு கிளாஸ் மாட்டியாச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். கிளாஸ் மாட்டியாச்சு. அது நடுவில் ஒரு சென்ட்ரல் லைட்டு வந்து அந்த ப்ளூ லைட்டு வந்து அப்படியே அவிஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். நம்ம வந்து அது வந்து இதிலே வராது. நம்ம எக்ஸ்ட்ராவாக லைட்டு வாங்கி கொடுத்து அதை செட் பண்ணணும். அதை செட் பண்ணால் தான் அது உள்ள இதாக இருக்கும். இன்னும் ஒன்று கொஞ்சம் லைட்டு செட்டிங்கோடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, அதனால தான் சரி நம்ம வந்து ஒவ்வொரு லைட்டும் பார்த்து இது வந்து நம்ம ஓட்ட போகிற வண்டி தானே. அதனால் ஏற்கனவே அது டிரைவர்கிட்ட கொடுத்துருந்தேன். இப்போ டிரைவர்கிட்ட கொடுத்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி டிரைவர்கிட்ட கொடுத்துட்டா அவங்க எல்லாம் இது பண்ணிடுவாங்க. இது நம்ம ஓட்ட போகிறோம்ல, அப்போ நம்ம ஓட்ட போகிறவன்றபடியே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். டிரைவர் தான் ஏனோ தானோன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. எல்லா டிரைவரையும் இல்லை, ஒரு சில பேர். பார்த்தீங்கன்னால தெரியும் பாருங்கள். பார்த்துட்டே இருங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள் எல்லா லைட்டும் செட் பண்ணியாச்சா. இதில் வந்து அந்த கீழே பம்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மல்ட்ரி கலர் மாறி எரியும். அந்த மாதிரி லைட்டும் செட் பண்ணியாச்சு பம்பரில். அது வாசர் ஒன்று பற்ற வச்சு அதில் அந்த த்ரெட்டு மாதிரி அந்த லைட்டு வாங்கி அதையும் போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ நம்பர் பிளேட்டுக்கு லைட்டு போட்டுட்ருக்காங்க பாருங்கள். அது வந்து அந்த நம்பர் வருதில்ல, வண்டியோட நம்பர் வருதில்ல, அந்த நம்பர் பிளேட்டுக்கு ஒரு லைட்டு செட் பண்ணிட்டுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்லேயும் வந்து இப்போ வேலை முடியும். இப்போ நம்பர் பிளேட்டுக்கு லைட்டு போட்டால் வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்க்கிங் லைட்டு ஓகே, அப்புறம் அந்த இதில் ஓகே, இண்டிகேட்டர் எல்லாம் ஓகே. இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த கலர் லைட்டு அதுவுமே செட் பண்ணியாச்சு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இப்போ ரிவர்ஸ் இந்த இது நம்பர் ரிவர்ஸ் லைட் இல்லை, ரிவர்ஸ் லைட்டை வந்து கட் பண்ண சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் பிளேட் லைட்டு தான் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். நடுவில் அது உள்ளவே அந்த ஒரு எல்லோ கலர் லைட்டு போட சொல்லியிருக்கிறேன். நம்பர் பிளேட் லைட்டு எல்லோ கலரில் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஒயிட்டு போடலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஒயிட்டு வேணாம். ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பளிச்சன்னு ஒரு மாதிரி பளிச்சன்னு தெரியும். இது எல்லோண்டா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா டீசெண்டாக நல்லா இருக்கும். சரி, அதனால் நம்ம வந்து எல்லோவே போட சொல்லிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பழைய டாப் லைட் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே சரி அந்த ஒட்டுற அந்த லைட்டு வாங்கி கொடுத்தாச்சு, ஒட்டியாச்சு. எல்லோ லைட் எரியுது பார்த்தீங்கன்னா தெரியுது. பார்த்தீங்களா, நான் இப்போ பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். எல்லோ லைட் எரியுதா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ தான் எரியும் இந்த மாதிரி. இந்த மாதிரி தான் எல்லோவில் எரியும். இது போதும். அதனால் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஒரு பொறுமையாக அந்த எப்படி சொல்கிறது, அர்ஜென்ட் இல்லாமல் பொறுமையாக தான் வேலை செய்கிறா போல். இவன் வந்து வேலை செய்கிற பையன்தான். பார்த்தீங்கன்னால தெரியும் பாருங்கள் எப்படி வேலைன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த ரெடி பேர் சார்ஜர் வயர் இருக்குல்ல, அந்த வயர் ஜாயின் பண்ணுறாரு பாருங்கள். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் கட் பண்ணி போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க வந்து எதிர் சாக்கெட் போட்டு சாக்கெட்டில் தான் இது பண்ணி சாக்கெட் போடுறாங்க. ஒரு சில எலக்ட்ரிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த சோமரி போட்டு எதிர் சாக்கெட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு அறுத்துட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. அந்த புது வயரில் வருதில்ல, அது அதே மாதிரி எதிர்முனை சாக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஜாயின் பண்ணி சாக்கெட்டுக்கு தான் அடிச்சு விட்றாங்க. சாக்கெட் அடிச்சுட்டு சாக்கெட்டுக்கு மேலே டேப்பு. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கெட்டையே உடச்சி எடுத்து போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில எலக்ட்ரிஷன் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் எல்லோரையும் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன். அவங்க வந்து அந்த மாதிரி சுத்தமாக அப்படி ஒரு பொறுமையாக பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து செட்டு லைன் கொடுக்க வலிக்கிட்டாச்சு பாருங்கள். நெத்தி பேட்டில் செட்டு லைனு. இப்போ இது செட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மணி கொடுக்கல. கணபதின்னு சொல்லி இன்னொரு பையன் கணபதி தான் வந்து அவர் தான் இது செட்டுக்கு என்னடா நைட் ஆகிடுச்சுல, அப்போ அதனால் வந்து செட்டுக்கு லைன் கொடுத்து சரி சீக்கிரம் மேலே முடிக்கணுன்றதுக்காக இன்னும் ஒரு ஆள் ஓனர் அனுப்பிட்டா போல். அதனால் கணபதி வந்து செட்டுக்கு லைன் கொடுத்துட்ருக்காரு. மேலே நெத்தி பேட்டில் வருது பாருங்கள். செட்டுக்கு லைன் கொடுத்துட்டு அதுலேயே அந்த லைட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே அதில் தான் சுவிட்ச் இருக்குது. செட்டுக்கு பக்கத்துலேயே சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சு இது பண்ணி லைன் பண்ணி கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். செட்டுக்கு லைன் கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்கள்.
அது வந்து அவன் வந்து பின்னாடி ஒரு லைட்டுகள் ஓட்டணும், நிறைய லைட்டுகள் ஓட்டணும். பின்ன அதனால் அவர் வந்து அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நெத்தி பேடை கலட்டி செட்டுக்கு ஸ்பீக்கர் லைனு, கரண்ட் லைனு, அந்த லைன் எல்லாமே இவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த பையன் இவன் வந்து தான் இவன் பண்ணிகிட்ருக்கா போல். கணபதி, இவர் வந்து கணபதி, அவன் வந்து மணி, இவர் வந்து கணபதி. அவன் தான் இப்போ செட்டுக்கு இது பண்ணி மாட்டிகிட்டு இருக்கா போல். இவர் இப்போ மாட்டி இது பண்ணி செட்டு பாட விட்டுற வேண்டியதுதான். அது என்ன ஒன்று, இப்போ அந்த செட்டு பாடும்போது இதில் வீடியோவில் போட்டால் அது பாட்டு போட்டால் காப்பிரைட் ஆகிடும். அப்போ அதனால் பாட்டு போட்டு காட்ட முடியாது. செட்டுலாம் மாட்டி மேலே மாட்டி எல்லாம் முடித்து நான் உங்களுக்கு அதை வீடியோவில் ஃபுல்லாக காட்டுவேன் தானே பாருங்கள். அப்புறம் படித்து வச்சு காட்ட முடியாது, என்னென்னு சொல்லிச்சுன்னா அது வந்து காப்பிரைட் ஆகிடும். அதனால் வந்து தம்பி தான் பொறுமையாக அப்படியே மாட்டிகிட்டு இருக்கா போல். பார்த்தீங்கன்னால தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. மாட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளேயும் ஒரு க்ரீன் கலர் லைட்டு வச்சாச்சு. அதை வச்சு அடுத்தது எல்லாமே செட்டுக்கு எல்லாமே லைன் கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், இன்ஜினில் கூட பின்னாடி கூட ஒரு க்ரீன் லைட்டு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது பின்னாடி ஸ்பீக்கர், அது பாருங்கள் டோர்லேயே மாட்டியாச்சு. அந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்திங்கன்னா டோரில் மேலே வந்து ப்ளூ க்ரீன் லைட்டு. அதனால் அது அந்த ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி எடுத்தேன். இது வந்து மேல் டாப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், மாட்டியாச்சு. செட்டு வந்து தூக்கி மேலே வந்து அப்படியே வென்ஸ்க்ரீனில் வச்சு மாட்டியாச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே வென்ஸ்க்ரீனில் மாட்டி செட் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும், பாருங்கள்.
சூப்பராக எல்லா வேலையுமே நல்லாவே உண்மையிலே திருப்தியாக பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு வேலையும் அப்படியே ஸ்டெப்பாக அப்படியே கொஞ்சமாக எவ்வளோ பொறுமையாக வேலை பார்த்தாங்க பார்த்தீங்களா. இன்னொன்று அவ்வளோ ஒரு சூப்பர் பசங்க. அந்த மாதிரி பசங்களை தான் அவர் எஸ்ஆர்பி ஹார்மோனை வளர்த்து வச்சுக்கார். உண்மையிலேயே அவர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்ட பையன் தான் இவன் மணி. உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சூப்பராக பார்ப்பான். இது வந்து கணபதி. அவன் 2 பேருமே தான் பார்த்தாங்க என் வண்டியை. நேற்று ஃபினிஷ் பண்ணது பார்த்திங்கன்னா கணபதி தான். ஸ்டார்ட் பண்ணி விட்டது மணி. அவ்வளோ வேலையை பார்க்குறாங்க. ஓகே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக தான் வேலை பார்த்து உண்மையிலே நல்ல ஒரு திருப்தி. 6-7 பசங்களுக்கு மேலே வேலை செய்கிறாங்க. நம்மகிட்ட அவன் வண்டி பார்த்தது பார்த்திங்கன்னா மணியும் கணபதி தான். உண்மையிலேயே நல்ல ஒரு சுத்தமாக நல்ல ஒரு நீட்டாக ஃபைனலாக எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு பக்காவே வேலை பார்த்து கொடுத்தா பாருங்கள். இன்ஜினுக்கெல்லாம் லைட்டு நம்ம எங்கெங்கே லைட் ஒட்டணுமோ கொள்ளணுமோ அங்கேயெல்லாம் கரெக்டாக உண்மையிலே பொறுமையாக சூப்பராக வேலை பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்களா எப்படின்னு சொல்லி. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சிலதுலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம அங்கே லைட் அவுட்டு, இங்கே லைட் அவுட்டு, அதுக்குள்ள லைட் அவுட்டு, இதுக்குள்ள லைட் அவுட்டு சொன்னால் கோவப்படுவாங்கல்ல. உண்மையிலே இந்த பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தங்கமான பசங்க. எப்படின்னு சொல்லிச்சுன்னா அதான் ஓனரோட வளர்ப்பு. அது எப்படின்னு சொன்னால் உண்மையிலே நல்ல ஒரு தம்பி அதில் விட்றா, தம்பி இதில் ஒரு லைட் போடுறா, அதில் ஒரு லைட் போடுறேன், நீங்கள் எங்கே லைட் வாங்கி கொடுக்குறீங்க அங்கே நான் ஒட்டி தரேன், நீங்கள் எங்கே இது பண்ணுறீங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்றாங்க. அப்படி ஒரு சாந்தமாக நல்ல ஒரு அமைதியாக நல்ல ஒரு இதாக பேசுனாங்க. உண்மையிலே எப்படி சொல்கிறது, ஒரு சில எலக்ட்ரிஷியன் அங்கே விட்ட முடியாது, இங்கே விட்ட முடியாது, அதுக்குள்ள விட்ட முடியாது, இதுக்கு விட்ட முடியாது திட்டுவாங்க. ஏன்னா மாற்றி எல்லா இடத்துல வேலை வாங்கிட்டு இருக்க, ஒரே தடவை சொல்ல மாட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி எந்த ஒரு கோபமுமே கிடையாது. நீங்கள் வாங்கி கொடுங்கன்னா நான் மாட்டித்தரேன் நான் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பொறுமையாக நல்ல ஒரு உண்மையிலே நல்ல ஒரு பொறுமையாக நல்ல ஒரு இதாக தான் பண்ணிடலாண்ணா பண்ணிடலாம். வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா வாங்கி கொடுக்க அவங்க அதை நம்மளுக்கு பொறுமையாக நல்ல ஒரு அழகாக நீட்டாக வேலை பார்த்து கொடுத்துட்டாங்க. உண்மையிலே எனக்கு 100% இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்ல ஒரு சூப்பராக. அதனால தான் அங்கே நம்ம பொறுமையாக ரிலாக்ஸாக நின்று வேலை பார்த்துட்டு வரணும்னா நல்ல ஒரு சூப்பராக நல்ல ஒரு அருமையாக உண்மையிலே வேலை முடிஞ்சது. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி பொறுமையாக அந்த பசங்க வேலை செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள். ஓகே.
லைட்டில் ஓட்டி நான் அப்புறமா இது பண்ணிக்கிறேன், இந்த வேறு ஓட்டிக்கிறேன் பேய்க்கு பத்தாமல் போயிருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லாமே எங்கெங்கே லைட் எல்லாமே செட் பண்ணணுமோ எல்லாமே திருப்திகரமாக நல்ல ஒரு இதாக வேலை முடிஞ்சுது. என்ன ஒன்று 2 நாள். முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மத்தியானம் 2 மணி தான் வேலை ஸ்டார்ட் பண்ணது. ஃபுல் வயரிங் வேலையே கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஸ்க்ரூ முதற்கொண்டு போல் நட்டு முதற்கொண்டு எல்லாமே டோட்டலாக எல்லாமே லைட்டு முதற்கொண்டு எல்லாமே புதுசு. பழைய பொருள் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக புதுசு. அதனால் திங்கக்கிழமை மத்தியானம் 2 மணி தான் வேலை ஸ்டார்ட் ஆகி 11 மணி வரைக்கும் வேலை முடித்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று செவ்வாய்க்கிழமை வர சொல்லி அதுக்கப்புறம் நேற்றும் போயிட்டு மீதி வேலையை பார்த்து எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நேற்று வரும்போதே பார்த்தீங்கன்னா 11:30 வேலை எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு, கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது. என்ன ஒன்று, திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னு சொல்லிட்டு நம்ம மணி பையன் வேலை பார்த்து கொடுத்தாப்புல. செவ்வாய்க்கிழமை வந்து கணபதி 2 பேருமே நல்ல ஒரு சுத்தபத்தமாக பொறுமையாக வேலையை வந்து மேலே ரசித்து வேலையை மாதிரி இது நல்ல ஒரு சுத்தபத்தமாக நல்லா நீட்டாக முடிச்சு கொடுத்தாங்க. அது வரைக்கும் உண்மையிலே சேர்ந்து அண்ணாள்கிட்ட இருக்கிற பசங்க எல்லாருமே வேலை எல்லாமே சுத்தமாக தான் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் யாராவது வேலை பார்க்கணும் கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா எஸ்ஆர்பி எடுத்துகிட்டு வந்துருங்க. எஸ்ஆர்பி எடுத்து வந்து வேலை பார்த்துக்கிங்க. எலக்ட்ரிஷன் வேலை அவ்வளோ ஒரு திருப்தியாக சுத்தபத்தமாக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. 2 பேரும் உண்மையிலேயே மணியும் கணபதிக்கும் உண்மையிலே ரொம்ப ஒரு நன்றி. அதே மாதிரி ஓனருக்கும் ஒரு நன்றி. நல்ல ஒரு பசங்களை உண்மையிலே வழிநடத்தி இது பண்ணி நல்ல ஒரு வேலையை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.